பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல நான் புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நெனைக்கிறேன். அதில தடைகள் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். மார்க் அதிகமா வாங்கணுன்ட்டு நெனைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலுமே மனசுல பதிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இந்த வாரத்தில குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும். இல்லன்னா இந்த வாரத்தில நீங்க மனசுல எந்த நாள் நெனைக்கிறீங்களோ, இன்னும் தினசரி கூட போலான்னு வச்சுக்கோங்களேன். நவகிரகத்தில இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் விளக்குகள் போடுங்க. சரிங்களா? நெய் விளக்கு போடுங்க. அப்புறம் மல்லிகைப்பூ மாலை. ஓகேங்களா? மல்லிகைப்பூ சரம் கூட போடலாங்க. இது மாரி போட்டு மனமுருக வேண்டிக் கொண்டால் குரு பகவான் அனைத்து காரியத்திலும் வெற்றி வாய்ப்பை நல்குவார். இந்த வாரத்தில் 28, 30, 31, 2 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க செய்ற முக்கியமான எந்த வேலையா இருந்தாலும் சரிதான். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு தொழில் தொடங்கணும் ரொம்ப நாளா கனவு கண்டுட்டே இருக்கேன். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு தொழில் வாய்ப்பு அமைய மாட்டேங்குது. நான் வேலை பார்க்குற இடத்துல அடுத்த லெவலுக்கு நான் போகணும் இல்லையா? ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய உயர் அதிகாரி என்ன பாராட்டணும். நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல்ல படிக்கிற எனக்கு அ அதிகப்படியான மார்க்லாம் வாங்கணும். அது மட்டும் இல்லங்க, நான் ஏதோ படிச்சோம் அப்படின்னா மனசுல பதியவே மாட்டேங்குது. ரொம்ப ஏதோ குழப்பமா இருந்துட்டே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? தினசரி இந்த வாரத்தில தினசரி நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க. அதாவது பெருமாள் கோவில்லயே நரசிங்க பெருமாள் சன்னதி இருக்கும். அங்க போயிட்டு நீங்க மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். நரசிங்க பெருமாள் அனைத்து காரியத்திலுமே உதவிகளை செய்வார். இந்த வாரத்தில 27, 29, 31, 1 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைகின்றது. இந்த நாட்கள்ல நீங்க செய்ற முக்கியமான வேலைகள் எது இருந்தாலும் சரிதான். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க புத்திசாலித்தனமா எல்லா வேலைகளும் பார்க்கணும்னு நீங்க நினைப்பீங்க. குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. நான் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வுகள் கிடைக்கணும். நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். மார்க் அதிகமா வாங்கணும். நான் என்ன பண்றது அப்படின்னா, ஹயக்கிரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வாரத்தில ஹயக்கிரீவர் கோவிலுக்கு போங்க. ஏங்கன்னா பெருமாள் கோவில்லேருந்து ஹயக்கிரீவருக்கும் தனி சன்னதி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹயக்கிரீவருக்கு ஏலக்காய் மாலை போடுங்க. சரிங்களா? ஒரு 48, 54, 108 அப்படின்னு ஏலக்காய் கோர்த்து மாலைய போடுங்க. அது புதன்கிழமை அன்னைக்கு பண்ணலாம். இல்ல உங்களுடைய நட்சத்திர நாள்லயும் பண்ணலாம். இல்லன்னா இந்த வாரத்துல எந்த நாள்ல வேணாலும் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு நல்குவார் ஹயக்கிரீவர். இந்த வாரத்தில 28, 30, 1, 2 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். மிக மிக அற்புதமான சிறப்பான நாட்களாக அமைகின்றது. இந்த நாட்கள நீங்க செய்ற எல்லா காரியத்திலுமே இந்த வாரத்தில சக்சஸ மட்டுமே பார்க்கலாங்க.